ஆனா இப்ப மட்டும் திமுக ஆட்சியில் தொடர்ந்து மின்வெட்டுக்கள் அதிகமாக வருது. இதை பற்றிய ஒரு கேள்விக்கு, அணில் மின் கம்பிகளில் ஏறி தாவறதுனாலையும் அதனால் ஏற்படுற உரசுதல்னாலையும் தான் மின்வெட்டுக்கள் தொடர்ந்து ஏற்படுறதா மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சொல்லியிருக்கதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் புஷ்பாவதி, வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருந்தேன். இப்போ இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய முழுமையான அறியாமைன்னு தான் நான் சொல்லுவேன். மதிப்பிற்குரிய அமைச்சர் வந்து எல்லா விவரங்களையும் அவர் தெரிந்து வைத்துக் கொள்வதுதான் உண்மை. ஆனா அவர் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அணில் வந்த கதை, இதெல்லாம் நம்மள சொல்லி மக்கள வந்து முட்டாளாக்க தான் நினைக்கிறாங்களே தவிர, ஒரு அறிவுபூர்வமான அவங்களால எந்த பதிலையும் சொல்ல முடியல. அணில் வந்து 10 வருட காலமாக நம்ம தமிழகம் பார்த்தீங்கன்னா, மின்மிகை, அதாவது நமக்கு மின் துண்டிப்பே இல்லாத ஒரு மாநிலமா தான் நம்ம இருந்துட்டுருக்கோம். மின்மிகா மாநிலம் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இதுவரைக்கும் அந்த 10 வருட காலம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு சின்ன ஒரு மின் துண்டிப்பு கூட இல்லாம தான் ஆட்சி புரிந்து வந்தாங்க. இப்போ அணில் எங்கேருந்து பறந்து வந்தது, இல்ல எங்கேருந்து ஊர்ந்து வந்ததுன்னு தெரியல. இந்த மாரி காரணங்கள கேட்கும்போது உண்மையிலேயே நமக்கு ஒரு நகைச்சுவையா தான் இருக்கு. அவர் வந்து விவரமா பேசுறாரா, தெரிஞ்சு பேசுறாரா, நமக்கு அவர் அறியாமையால பேசுறாரா, நம்ம அத விமர்சிப்பதை விட, மக்களுக்கு வந்து இந்த மின் துண்டிப்பு இல்லாம எப்படி வந்து நாட்ட கொண்டு போகணுன்றத அவங்க வந்து அறிவுபூர்வமா யோசிச்சா மக்களுக்கு எல்லாமே பலன் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, அணில் வந்து புதுசாலாம் வந்து கடிக்காது. ஏன்னா இதுவரைக்கும் எந்த மக்களும் வந்து அணில் கடிச்சு எங்க வீட்ல ஒயர் கழண்டு விழுந்துருச்சு, இந்த மாரி இல்ல மின்துறையில போயிட்டு எந்த புகார்களோ நமக்கு வந்த மாரி தெரியல. ஆனா இப்ப மட்டும் இவங்க வந்து இந்த மின் துண்டிப்பு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, அணில் கடிச்சு இது ஒரு வியாபாரமா தான் ஆக்க பார்க்குறாங்க. இத பார்த்தீங்கன்னா, காலப்போக்குல இது ஒரு டெண்டரா மாத்துவாங்க. இவ்ளோ ஒயர் போயிடுச்சு. ஸோ இவ்ளோ எங்களுக்கு இவ்ளோ இழப்பீடு இருக்கு. இதுக்கெல்லாம் நாங்க வந்து இன்னும் சரி பார்த்து, பழுது பார்த்து எங்களுக்காக வேலைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கோம். அப்படின்னு சொல்லி இது ஒரு வியாபாரமா தான் ஆக்குறாங்களே தவிர, மக்களுக்கு நலன் தரும் திட்டங்களை இவங்க வந்து செய்யற மாரி எனக்கு தெரியல. இது இந்த மாதிரி நான் யோசிக்கும்போது சின்ன குழந்தைங்களுக்கு கூட சிரிப்பா தான் இருக்கு. அமைச்சர் அப்படின்னா அமைச்சர் அளவுக்கு யோசித்து பணிபுரிந்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும்னு என்னுடைய பணிவான வேண்டுகோள். ஆட்சி மாறினதிலிருந்தே நிறைய திட்டங்களை திமுக வகுக்குது. அந்த வகையில் அறநிலையத்துறைக்கு நிறையவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ரொம்பவே சுறுசுறுப்பாக பணியாற்றுறதா எல்லாம் நிறைய செய்திகள் வந்திருக்கு. பாஜக ராஜா அவர்கள் கூட சேகர் பாபுவை பாராட்டியிருக்கார். இதை எப்படி பார்க்கறது? ராஜா அவர்கள் வந்து பாராட்டுறது பார்த்தீங்கன்னா எங்களுடைய பெருந்தன்மை தாங்க. ஏன்னா எது நல்லது இருந்தாலும் நாங்கள் யாரையும் குறை சொல்றதா எங்களுடைய வேலை கிடையாது. சேகர் பாபு அமைச்சர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க தான் வந்து அதாவது பிஜேபியினர் பார்த்தீங்கன்னா, அவங்க தான் கடவுள், ஆன்மீகம் எல்லாருமே மக்களுக்கு வந்து மறைமுகமா இருந்ததை திரை விலக்கி உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்கள நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அமைச்சர் வந்து அவர் புதுசா ஒண்ணும் செய்யல. நாங்க செய்யறத வந்து அவர் பின்தொடர்ந்து வந்துள்ளார் அப்படின்னு சொன்னா, அந்த கருத்து வந்து ஒத்து போகும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா அவர் புதுசாலாம் ஏதாவது கடவுளே இல்லைன்னு சொல்லி எங்களோட மக்களை வந்து அவர் திசை பக்கம் அவங்களுடைய பக்கமா திசை திருப்பி கொள்கிறாள் கூட நான் சொல்லுவேன் நான். ஏன்னா நாங்கள் வந்து வேல் எடுத்து சாமி கும்பிடும்போது எங்களை குறை சொல்லி இதெல்லாம் செய்யக்கூடாது, கூட்டம் போடுவது நல்லது, கடவுளே வந்து கடவுளை நம்புவது ஒரு மூட நம்பிக்கையெல்லாம் சொல்லி விளையாட்டு எங்களை பற்றி வேடிக்கை பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா வந்த உடனே எல்லா துறைகளையும் விட்டுட்டு இன்னைக்கு அறநிலை மட்டும் ஏன் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது, அப்போது நீங்கள் எங்களை தானே காப்பி அடிச்சுட்டு நீங்கள் எங்களை பின்தொடர்றீங்க, நீங்கள் சுயமாக ஒன்றும் யோசிச்சு முடிவு எடுக்கலையேங்க. ஸோ ராஜா அவர்கள் வந்து ஓகே, நாங்கள் அதுதான் இது எங்களோட பெருந்தன்மை தான் சொல்லுவேன். ஏன்னா குறை சொல்கிறது எங்களுடைய வேலை கிடையாது. நீங்கள் வந்து நல்லது செஞ்சுருக்கீங்கன்னா அதை நாங்கள் பாராட்டுறது அவருடைய பெருந்தன்மையை தான் நான் நினைக்கிறேன். நான் இந்து விரோத கட்சி திமுக அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பாஜக வந்து பிரகடனம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் திமுகவுடைய செயல்பாடுகள் வந்து அறநிலையத்துறையை பொறுத்த மட்டும் இந்து மக்களுக்கு ரொம்ப இணக்கமா இருக்கே. அறநிலைத்துறைக்கே இணக்கமா இருக்கு அப்படின்னா, மக்கள்லாம் வந்து அதாவது அறநிலை அப்படின்னா அந்த கோவில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா இது நாங்க முன்னாடியிலிருந்து இது பின்தொடர்ந்துட்டு வர விஷயம் தான். இன்னைக்கு அவர் புதுமையா அவர் எதுவும் யோசிச்ச மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா அவங்க வந்து அவங்க செய்யறத பிரகடனப்படுத்திக்கிறாங்களே தவிர, நாங்க இதுக்கு முன்னாடி கோவில்ல இருந்து இப்போ அத்திவரதர் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த கோவில்ல அத்திவரதர் வந்ததுக்கு அப்புறம் அவர் வச்சதே தப்புன்னு சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அவங்களே போய் சாமி கும்பிட்டு திருநீர்லாம் வச்சுட்டு வந்தாங்க. எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அறநிலைத்துறையை வந்து யாரும் தூசி தட்டியெல்லாம் யாரும் எழுப்பலைங்க.
எங்களோட இணைஞ்சு செய்கிறாங்க அப்படின்னா ஒருவேளை நாங்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து மக்களை ரொம்பவே நாங்கள் வந்து என்ன சொல்கிறேன்னா எல்லாரும் மனசுக்குள்ளேயே நாங்கள் போயிட்டோம். இந்த ஆன்மீகம், கடவுள், அறநிலையத்து, கோவில் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களும் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லா தமிழர் மக்கள் சொல்கிறத விட எல்லா மக்கள் மனசுலேயும் நாங்கள் இடம் பிடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் வந்து புதுசாக பண்ணுறதை விட நீங்கள் இதை மட்டுமே பண்ணி நீங்கள் இதை பண்ணுறேன் நான் பண்ணுறேன் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர நாங்கள் செய்கிறது தான் நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அதை நினைக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கோம் தான் நினச்சி நான் சந்தோஷப்படுறேன். திமுகவினர் தொடர்ந்து மத்திய அரசை ஒன்றிய அரசு அப்படின்னு சொல்றத எப்படி பாக்குறீங்க? ஒன்றிய அரசுன்னு சொல்றீங்க, நான் வந்து உங்களை ஊராட்சி அரசுன்னு சொன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா? இருக்க மாட்டீங்க. எதுக்கு? அதாவது பெயர்ல வந்து எந்த வித்தியாசங்களை காட்டுறதை விட நம்ம மக்களுக்கு வந்து ஒன்றிய அரசா ஊராட்சி அரசா, மத்திய அரசுக்கு வந்து நம்ம எல்லாமே மத்திய அரசுக்குள்ளதான் எல்லாமே கட்டுப்பட்டு நம்ம வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1950க்கு அப்புறம் அம்பேத்கரே வந்து அரசியல் அமைப்புல வந்து சொல்லியிருக்காரு. ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, அனைத்து மாநிலங்களும் பிரிந்து திருப்பியும் மறுபடி ஒன்றிணைந்து செயல்படுவதுதான் ஒன்றிய அரசு. இதுக்குள்ள இப்ப நம்ம வந்து அந்த பிரிவினை அறிச்சு இப்ப இந்த பெயர்களை நம்ம மாற்றம் செஞ்சு மக்களுக்கு வந்து என்ன செய்யறோன்றதை யோசிக்கிறத விட ஏன் இந்த மாதிரி பெயர் மாற்றங்களை மட்டும் கொண்டு வந்து மக்களுக்கு ஏங்க குழப்பத்தை உண்டாக்குறீங்க? ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, மத்திய அரசா இருந்தாலும் சரி, நம்ம என்ன சொல்றோம்? மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, யூனியன் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்றோம். ஸோ இது மூணுமே பார்த்தீங்கன்னா அதாவது பகுத்தறிவு உள்ள மக்கள் அனைவருக்குமே தெரியும் இது மூணுமே ஒன்று தாங்க. சரிங்களா? அதை நம்ம தான் இதுக்கு பேர் வச்சுட்டு ஒரு வீட்டில் ஒரு குழந்தைங்க தான் வேறொரு பேர் வைக்கிற மாதிரி நீங்கள் இப்போ ஒரு நாட்டுக்கு பல பேர்களை வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காமெடி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு அரசுக்கு பேர் வைக்கிறத விட்டுட்டு மக்களுக்கு என்ன செய்யலான்னு யோசிச்சா எல்லாருக்குமே நல்லா இருக்கும் பாருங்க. சொல்றது கரெக்டு தானே? மோடி அவர்களோட ஸ்டாலின் ரொம்ப இணக்கமாக போவார் அப்படின்னு பாஜகவினர் தரப்பில் ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. அது உண்மையா? அவர்கள் இணக்கமாக போகிறது வந்து நாங்கள் வேறுபடுத்தி பார்க்கல. ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா இருந்தாலும், நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்கிறதா இருந்தாலும் அவங்க இணக்கமாக எங்ககிட்ட இருந்து தான் ஆகணும். இதில் வந்து இணக்கம் பகைமையெல்லாம் நாங்கள் எதுவுமே நினைக்கல. மக்களுக்கு நலத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க நல்லபடி கொண்டு போய் சேர்க்கணும். மோடிஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எவ்வளவோ சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, சிறுபான்மையினர் எல்லாருக்குமே பேங்க்ல இருந்து நமக்கு இப்போ இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நலத்திட்டங்கள் எவ்வளவோ கொண்டு வந்திருக்காங்க. கொரோனா டைம்ல பார்த்தீங்கன்னா மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு 2 lakhsல இருந்து. ஸோ அதுக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 21 ரூபாய் 17 ரூபாய் அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நடுத்தர மக்களுக்கு வர எல்லா நலத்திட்டங்களையும் திமுக அரசு அவங்க இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர், மதிப்பிற்குரிய முதலமைச்சருக்கு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்கறதுக்கு அவர் ஒற்றுமையாக இணைந்து செயல்பட்டால் அனைவருக்கும் நல்லது தான். சரிங்களா? இதில் நாங்கள் வந்து அவங்க இணக்கமாக இருந்தாலும் நாங்கள் நல்லது செஞ்சுட்டு தாங்க இருப்போம். யாரையும் நாங்கள் பகைமையாக நினைக்கிறது, எல்லா மாநிலத்தில் இருக்க எல்லாருக்கும் பகைமையாக நினைக்கிறது ஐயாவுடைய மோடிஜி அவர்களுடைய கருத்து கிடையாது. ஸோ இணக்கமாக இருக்கிறது நல்லது தான். இணக்கமாக இருந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறோங்க. அவ்வளோதான். இதில் வந்து நாங்கள் வந்து அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும், அவரு வந்து பகைமை அந்த மாதிரி அவங்களும் யோசிக்காமல் நம்ம மக்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், நலத்திட்டங்களை கொண்டு போய் சேர்க்கறது தாங்க ஒவ்வொரு முதலமைச்சருடைய ஒரு கடமையாக நினைக்கிறேன். அது அவங்க செய்தாலே எல்லாருக்குமே நல்லது, எல்லா மக்களுமே பயனடைவாங்க. பெண்களும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக அரசு தெரிவித்த அந்த அறிவிப்பை ஒட்டி வானதி ஸ்ரீனிவாசன் எம்எல்ஏ அவர்கள் அதை பாராட்டி வந்து போட்டிருந்தாங்க ஒரு பதிவு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மதிப்பிற்குரிய வானதி சீனிவாசன் அக்கா பார்த்தீங்கன்னா பெண் அர்ச்சகர்களுக்காக அவங்க ஒரு நல்ல ஒரு விமர்சனம் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்குமே வரவேற்கத்தக்க ஒரு விஷயன்றதால எல்லாருமே நாங்கள் சந்தோஷப்பட்ட விஷயம்தான். ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஒன்றும் புது விஷயம்லாம் இல்லைங்க, இது ஒன்றும் பழைய விஷயம்தான். இது நான் சின்ன வயசில் இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கெல்லாம் போகும்போது பார்ப்பேன். அப்போ அந்த வயதானவங்க, வயது முதிர்ந்தவர்கள் எல்லாம் பார்த்தா கோவிலில் வந்து அவங்க தான் அர்ச்சகர்களாக இருப்பாங்க. எந்த ஆண்களோ அவங்களாம் யாரும் இருக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ள இந்த புதுக்கோட்டை, திருச்சி, மதுரையிலலாம் இந்த கிராமத்து வாசிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்களை விட பெண் அர்ச்சகர்கள் தான் இருப்பாங்க. அம்மனுக்கு அவங்களே வழிபட்டு பூஜை பண்ணி அந்த பாட்டெல்லாம் பாடி அவங்களாம் பார்த்தா பெண் ஓதகர்கள் கூட இருக்காங்க. நான்லாம் குழந்தையாருக்கு பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் புதுசாக வந்து நான் திருப்பியும் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் புதுசாக தூசி தட்டிலாம் எந்த விஷயத்தையும் செய்யலை. நாங்கள் செஞ்ச விஷயத்தை உலகத்தில் இருக்கிறத தான் நீங்கள் திருப்பி கொண்டு வரீங்க. பெண் அர்ச்சகர்களையே நீங்கள் அதுக்கு மட்டும் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க. எவ்வளோ பேர்களுக்கு தையர் கல்வி சொல்லிக் கொடுக்கலாம், அழகு நிலையம் அவங்க பியூட்டிஷியன் கற்றுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படிலாம் பெண்களை டெவலப் பண்ணுறதுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்காங்க. பெண் அர்ச்சகர்களாக்கி ஒரே இடத்துலையே முடக்கி வைக்கணும்னு பார்க்குறீங்க. அவங்களுக்கு ஒரு 4000 ஒரு 3000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களை ஒரே
இடத்துல வச்சிடலான்னு பார்க்குறீங்களா? நிறைய விஷயங்கள் இருக்குங்க. பெண்களை வந்து ஏன் நீங்கள் வந்து அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து கேக் செய்கிறதுக்கெல்லாம் ஃப்ரீ கிளாஸஸ் அரேஞ்ச் பண்ணலாம். எவ்வளவோ இருக்குங்க பெண்களுக்கு. சரிங்களா? இதை ஒரே இடத்துல வச்சு திருப்பி நீங்கள் முடக்கி வச்சு ஒரே இடத்துல வச்சுட்டு திருப்பி நான் தான் இந்த கோவிலுக்கு இதை செய்கிறேன், அவங்கள பெண் அர்ச்சகர்களாக கொண்டு வந்துட்டு பெரிய சாதனை பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கு முன்னேறத்துக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி செய்கிறீங்க, நான் நல்லதுன்னு சொல்லலை. ஆனால் இதுலேயும் ஒரு வரம்பு முறைன்னு ஒன்று இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. ஏன்னா நல்லது கெட்டது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லது கெட்டதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி ஒரு வயது குறிப்பிட்ட வயதுக்கு மேலே தான் பெண்கள் வந்து கோவிலில் அனுமதிக்கப்படணுன்றது வந்து அது சாஸ்திரத்திலேயே இருக்கிற ஒரு விஷயம். இப்போ கூட நம்ம வந்து அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா சபரிமலை கூட கோவிலுக்கெல்லாம் பெண்கள்லாம் வந்து குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான் போகணும். அது எல்லாருமே அது கோர்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அது அனுமதி கொடுத்துருக்கு இந்த விஷயம் அப்படின்னு. சில விஷயங்கள் எல்லாமே முறைப்படி செய்கிறதாங்க நல்லது. எல்லாமே நம்மளே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம், உங்கள் வீட்லேயே ஒரு கல்யாணம் நடக்குது, நம்ம என்னதான் நல்லது சாமியை பார்க்கல அப்படின்னாலும் நல்ல நேரம் பார்த்து தானே வைக்கிறோம். வாழ்க்கையில் நல்லது கெட்டது, நல்ல நேரம் கெட்ட நேரம் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை முறைப்படி செய்யணுன்றதும் ஒன்று இருக்குது. பெண் அர்ச்சகரை வைக்கலாம், ஆனால் வயதுக்கு ஒரு வரம்புன்னு ஒன்று இருக்குது. அதை பார்த்து வைக்கிறதுல தவறு கிடையாது. ஏன்னா நம்ம வந்து சில தெய்வீக முறைன்னு நம்ம தெய்வத்தை வந்து புனிதமாக தான் நினைக்கிறோம். சரிங்களா? அதுக்காக ஒரு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணி நடக்கிறது வந்து சரி முறையான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் நீங்கள் இன்னும் புதுமையாக செஞ்சீங்கன்னா நான் இன்னும் அது அமைச்சர் அவர்களுக்கு வந்து இன்னும் நிறைய புதுமையாக எதிர்பார்க்குறேன். பெண்களுக்கு இன்னும் நிறைய நலத்திட்டங்களை எதிர்பார்க்குறேன். ஒரே இடத்துல முடக்கி உட்கார வைக்காதீங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில பெட்ரோல் விலை நாங்க வந்து குறைப்போம் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து தேர்தல் அறிக்கையிலேயே கொண்டு வந்து மக்கள்கிட்ட ஓட்டு கேட்டு இன்னைக்கு ஆட்சிக்கும் வந்திருக்காங்க. ஆனா ஆட்சி மாறின பிறகு தமிழக நிதியமைச்சர் பிடிஆர் அவர்கள் வந்து பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு இந்த தேர்தல் அறிக்கையெல்லாம் வந்து நீங்களா சொல்லிக்கிட்டது தான் மக்களுக்கு. இதை நீங்கள் ஏமாத்துறதுக்காக சொன்னீங்களா, இல்லை நீங்கள் உண்மையிலேயே அதுக்கான முயற்சி எடுத்து உங்களால் குறைக்க முடியும்னு நினச்சிருக்கலான்னு எனக்கு தெரியலைங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயத்த சாத்தியமாக நினச்சி மக்களை ஏன் ஏமாத்துற முயற்சி பண்ணணும்? இப்போது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து இது பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறது ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த கடன்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று அவங்க நிவர்த்தி பண்ணிட்டு வராரு மோடிஜி. பார்த்தீங்கன்னா இப்போது அமெரிக்காவில் நடந்த ஒரு சின்ன மீட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க நிதியமைச்சரும் மோடிஜி அவர்களும் பேசும்போது எங்களுடைய நாட்டை வந்து நாங்கள் கடன் இல்லாத நாட்டாக மாற்றணுன்றது என்னுடைய கனவுன்னு சொல்லியிருக்காரு. அவரே யோசிச்சிருக்காரு, ஒரு பிரதமரால் இப்படிலாம் யோசிக்க முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மோடிஜி நல்ல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்து பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சல உடனே எப்படிங்க குறைக்க முடியும்? இது நீங்கள் வந்து மதுவுக்கும் பார்த்தீங்கன்னா மதுவுக்கும் டீசலுக்கும் வந்து ஜிஎஸ்டி வந்து போட்டால் நீங்கள் ஒத்துக்குவீங்களா? ஒத்துக்க மாட்டீங்கல்ல. அது வந்து எந்த வந்து மாநில அரசுமே அதை ஒத்து வராது. அப்படி இருக்கும்போது குறை சொல்லிக்கொண்டே போகலான்னா குறை சொல்லிக்கொண்டே மக்களை ஏன் திசை திருப்புறீங்க? ஒரு சாத்தியமான விஷயத்த சொல்லி மக்களை வந்து திருப்திப்படுத்தி நாட்டை வந்து நல்லபடி கொண்டு போகணும்னு நினைங்க. சரிங்களா? எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மோடிஜி வந்து இதுக்கு அவர் வந்த உடனே எதையுமே சரிப்படுத்திட முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்தில் என்ன நடந்ததோ அந்த குறைகளை எல்லாமே நிவர்த்தி பண்ணி அந்த பொருளாதார நிலையை சீர்படுத்தி கொண்டு வர்றது தான் எங்களுடைய வேலை. உடனே வந்தோம் சொன்னோம் செஞ்சோன்றதெல்லாம் இது நம்ம ஒன்றும் சினிமா படம் எடுக்கல இல்லையா? எல்லாமே சீர்படுத்தி நல்வழியாக கொண்டு வர்றது, பொறுமையாக மக்களுக்கு எல்லாமே நல்லது செய்யணுன்றதை மட்டும்தான் நம்ம நினைக்கணும். இன்னைக்கு சொல்லிட்டோம் தேர்தல் அறிக்கை மட்டும் விட்டுட்டு மக்களை திசை திருப்பி விட்டுட்டு நம்ம இன்னைக்கு வேற எதை யோசிச்சுட்டு இருந்தால் மக்களை முட்டாளாக்காதீங்க. எதை நம்மளால செய்ய முடியுமோ சாத்தியமான விஷயங்களை சொல்லி நல்ல ஒரு சத்தியமான அரசியலை கொடுக்கறது தான் ஒரு நல்ல முதலமைச்சருக்கும் மக்களுக்கும் எல்லாருக்குமே ஒரு நல்ல திட்டங்கள் இருக்குமான்னு நினைக்கிறேன். கிருஷ்யா மீடியாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க.